நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இதனாலில் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சன்னதிக்கு உதவியாக கை கொடுத்தார். எங்கே நாம் வேதத்திலே வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமின் சன்னதியாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்தார் என்கிற சம்பவத்தை இங்கே வாசிக்கிறோம். பெருமையின் பாவத்தினால் விழுந்து போன தேவ தூதர்களை கர்த்தர் புறந்தள்ளினார். அவர்களுக்கென்று நரகம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாமின் சன்னதியினரான நமக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கை கொடுத்து உதவி செய்கிறார். பாவக்குழியில் அக்கிரமத்தின் சேற்றிலிருந்து நம்மை தூக்கிவிட இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கை நீட்டி கொண்டிருக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 40:2 எழுதியிருக்கிறதை வாசிக்கலாம். சங்கீதக்காரன் போல நாமும் சொல்லக்கூடுமானால் சங்கீதம் 30:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தாவே, என் சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கி கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இந்த சமுதாயத்திலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கவனிப்பற்றவர்களாக ஒருவேளை இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிடக்கிற உங்களை, புழுதியில் கிடக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்து சமுதாயத்தில் உங்களை உயர்த்துகிறார். அப்படிப்பட்டவர்களை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2:8, சங்கீதம் 113:7-8 வசனங்களில், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதரிக்கவும் பண்ணுகிறார். யார் உங்களை வெளியே தூக்கி எறிந்தார்களோ அவர்களே உங்களை தூக்கியும்படியாக கர்த்தர் செய்வார். சங்கீதம் 145:14, சங்கீதம் 146:8 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று எழுதியிருக்கிறது. சத்துருவாகிய சாத்தான் ஆண்டவரின் பிள்ளைகளை கீழே விழத் தள்ளுவதிலேயே முனைப்பாக இருக்கிறான். நான் விழும்படி நீ என்னை தள்ளினார், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சங்கீதம் 118:13 சொல்கிறது போல இன்றைக்கு நாமும் சொல்வோமா? சத்துரு வெள்ளம் போல வந்து நம்மை இழுத்து செல்ல எத்தனிக்கும் போது கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். சங்கீதம் 18:16, 2 சாமுவேல் 22:17 வாசித்தால், ஈரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். ஒருவேளை மரண வேதனை அவஸ்தைப்படுகிறீர்களோ, மரணத்தினின்று காக்கவும் கர்த்தர் கரம் நீட்டுகிறார். வியாதிகளினால் பலகீனங்களினால் தளர்ந்து தள்ளாடி படுக்கையில் கிடக்கும் உங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி தூக்கி ஆவலாயிருக்கிறார். தோல்விகளினால் பல இழப்புகளால் மனம் தளர்ந்து மரண வேதனையில் பலவிதமான நெருக்கடியிலே இருக்கின்றீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட கரங்களை நோக்கி பாருங்கள். மரணவாசிகளிலிருந்து நீர் என்னை தூக்கி கர்த்தர் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 9:13 எழுதியிருக்கிறார்.
தாவீது சொல்வதை அப்படியாக கேட்டு நாம் உற்சாகப்படுவோம். அநேக சமயங்களில் சவுலினால் மரணத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்தது என்று 1 சாமுவேல் 20:3 சொல்லியிருக்கிறார். சவுலின் கைக்கு தாவீதை தப்புவித்த கர்த்தர் நம்மையும் தப்புவிப்பார். கர்த்தர் ஆபிரகாமின் சன்னதியராகிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கை தூக்கி அவர் எடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர் இன்றைக்கு உங்களையும் தூக்கி எடுத்து உயர்த்துவார். நமக்கு கை கொடுத்த தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றைக்கும் துதியும் தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.